குவிக்சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குவிக்சார்ட் வந்துட்டு ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். சரி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தா பிக் ஆஃப் n ஸ்கொயர் worst கேஸில், அண்ட் பெஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேசஸில் பிக் ஆஃப் n log n. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to choose a pivot element. குவிக்சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிவட் சூஸ் பண்ணி அதை பொறுத்து மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிவட் எலமெண்ட் சூஸ் பண்ணோம். ஸோ நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலாம், பிவட் இதுதான் அதுதான்ட்டு இல்லை. பட் சே இங்க வந்து நம்ம லாஸ்ட் எலமெண்ட் பிவட்டா சூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ 2 நான் பிவட் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா நான் இங்க 2 எழுதிடுறேன். 2 விட லெஸ்ஸரா இருக்க வேல்யூஸ்லாம் இந்த சைடும், கிரேட்டரா இருக்க வேல்யூஸ்லாம் ரைட் சைடும் எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதுல லெஸ்ஸரா இருக்க வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தா 1 இருக்கு, 0 இருக்கு. ஸோ 1 0. அண்ட் இதை விட கிரேட்டரா இருக்க வேல்யூஸ்ன்னு பார்த்தா 8 3 7 10. 8 3 7 10. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ரிப்பீட் த சேம் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட் சப்அரேஸ். அதாவது இப்போ இங்க பிவட் வந்து 2 2க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது இதோட லெஃப்ட் சப்அரே, ரைட் சைடுல இருக்கிறது இதோட ரைட் சப்அரே. ஓகேவா? ஸோ we have to repeat the same. repeat in the sense இப்போ 1 and 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுல லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. ஸோ இப்போ 0வை பிவட்டா வச்சுக்கிட்டு சார்ட் பண்ணோம்னா லெஃப்ட் சைட்ல எதுவும் வராது, ஏன்னா 0 விட சின்ன வேல்யூ எதுவும் இல்லை. ஸோ ரைட் சைடு பார்க்கவும் 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த அரேவை நம்ம எழுதிட்டோம். அண்ட் ரைட் சப்அரேல பார்க்கும்போது லாஸ்ட் எலிமெண்ட் பிவட்டா எடுத்தோம்னா 10 இருக்கும். சரி, 10 பிவட் நீங்க எழுதிட்டோம்னா இதோட லெஸ்ஸர் வேல்யூஸ் பார்த்தா இது மூணுமே இதோட லெஸ்ஸர் வேல்யூஸ் தான். ஸோ இதை அப்படியே எழுதிடலாம். இது ரைட் சப்அரே. இதுக்கு ரைட் சைட்ல எந்த வேல்யூ இல்லை, ஏன்னா எந்த வேல்யூ கிரேட்டரா இல்லை. ஸோ இப்போ நம்ம அரே இந்த மாதிரி வந்து நிற்கும். சரி, இப்போ இதுல பார்க்கும்போது லெஃப்ட் சப்அரே ஆல்ரெடி சார்ட்டட்ல தான் இருக்கு. அண்ட் ரைட் சைட்ல பார்க்கணும். ரைட் சைட்ல பார்த்தா இது பிவட்டா இருந்துச்சு. ஸோ பிவட்டுக்கு இங்க வந்துட்டு எந்த ரைட் சப்அரேவும் இல்லை. இங்க பார்த்தா இது ஒரு ரைட் சப்அரே, கரெக்டா? சாரி, லெஃப்ட் சப்அரே. ஸோ இங்க வரும்போது அகைன் இதுல இது லாஸ்ட் எலிமெண்ட் 7ங்கிறது பிவட்டா எடுத்துக்கிட்டோம்னா 7ஓட லெஸ்ஸரான வேல்யூ 3, கிரேட்டரான வேல்யூ 8. அண்ட் இங்க இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். இங்க 2 0 1. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்டர்ல எழுந்தோம்னா 0 1 2 3 7 8 10 ஷார்ட் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பிவட் எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு லாஸ்ட் எலிமெண்ட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிவட்டை விட லெஸ்ஸரா இருக்க வேல்யூஸ் எல்லாம் நீங்க லெஃப்ட் சைடு எழுதுவீங்க, கிரேட்டரா இருக்க வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடு எழுதுவீங்க. திருப்பி இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறதுக்கு ஒரு பிவட்டை சூஸ் பண்ணணும். அண்ட் அந்த பிவட்டுக்கு லெஸ்ஸரா இருக்க வேல்யூஸ்ல அதோட லெஃப்ட் சைடும், அதோட கிரேட்டரா இருக்க வேல்யூஸ் அதோட ரைட் சைடு வரும். அண்ட் சேம் ஃபார் த ரைட் ஆல்சோ. இதுல வந்துட்டு இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் பிவட்டா எடுத்துக்கிட்டு அதோட லெஸ்ஸர் வேல்யூஸ் அதோட லெஃப்ட் சைடு அண்ட் கிரேட்டர் வேல்யூஸ் ரைட் சைடு. இந்த மாதிரி நீங்க ஃபைனலா எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு லாஸ்டா கிடைக்கக்கூடிய அரே சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். இதுதான் குவிக் சார்ட்டோட ஒர்க்கிங். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா வச்சு பார்ப்போம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், பிவட்டை சூஸ் பண்ணும். லாஸ்ட் எலிமெண்ட் 5. 5 எடுத்துக்கிட்டு இதோட லெஸ்ஸரா இருக்க வேல்யூஸ்ன்னு பார்த்தா எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று. கிரேட்டர் வேல்யூஸ்னா 10 7 8 9. 10 7 8 9. ஸோ இதோட லெஃப்ட் சப்அரேல எனக்கு எதுவும் வேலை இல்லை. ரைட் சப்அரே எடுத்துக்கிறேன். இதுல அகைன் ஒரு பிவட் சூஸ் பண்ணணும். சரி, 9 எடுத்துக்கிறேன். 9 விட லெஸ்ஸர் வேல்யூன்னு பார்த்தா 7 and 8. கிரேட்டர் வேல்யூன்னு பார்த்தா 10. அப்புறம் இங்க ஆல்ரெடி இருக்க 5 and 1. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, அரே சார்ட்டட் ஆர்டர்ல வந்துருச்சா? ஸோ குவிக் சார்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒர்க்கிங். சரி, இப்போ கோட்ல அது எப்படி எழுதணும்னு பார்ப்போம். சரி, இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த அரே ஆஃப் வேல்யூஸை இன்புட்டா வாங்கிக்கிறேன். அண்ட் குவிக் சார்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த அரேவை பாஸ் பண்ணிடுறேன். இதில் இப்போ என்ன பண்றோம்னு பார்ப்போம். இங்கே அந்த அரேல வந்துட்டு எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா
எந்த எலமெண்ட்டுமே இல்ல ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் ஒரே எலமெண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா we can very well just return the array. ஓகேவா? ஏன்னா இதுல சார்ட் பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லை. அண்ட் இன்னொன்று, இப்போ அப்படி இல்லை எனக்கு அரேல வந்துட்டு there are more than one element அப்படின்னா we can go with the pivot finding part. ஸோ பிவெட்ல வந்துட்டு லாஸ்ட் எலமெண்ட் தான் பிவெட் எடுக்கணும். ஸோ -1 நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது 0ன்னு எடுத்தோம். பட் இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா 2ங்கிறது பிவெட்டா வந்துடும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சப் அரே பிரிக்கிறோம். லெஃப்ட் சப் அரே எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. எக்ஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் அரே ஆஃப் கோலன் -1 ஸ்லைசிங் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்றோம் அப்படின்னா, சரி இப்போ எனக்கு இப்படி இருக்குன்னா நான் ஸ்லைசிங் ஜென்ரலா இப்போ அரே ஆஃப் 1:4 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு என்ன ஆகும்? எஸ், இங்க வந்துச்சு ஆல்ரெடி. ஓகே, இண்டெக்ஸ் 1ல இருக்கிறது 3 அண்ட் 2, அதாவது 1, 2 and 3 கரெக்டா? அதாவது 0, 1, 2, 3, 4, 5 and 6 இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ இதுல பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கோம். பட் 4ங்கிறது வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும் கரெக்டா ஸ்லைசிங்ல. ஸோ 317 மட்டும் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி தாங்க அரே ஆஃப் கோலன் -1 ஸ்டார்டிங்ல இருந்து அப் டு த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். சரி, இஃப் அந்த கவுண்டர் வேரியபிளோட வேல்யூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பிவட்டா இருந்தா அது லெஃப்ட் சப் அரேக்கு போயிடும். ஆர் அதர்வைஸ் இஃப் அது கிரேட்டரா இருந்தா அது ரைட் சப் அரேக்கு போயிடும். இப்போ again ரெகர்சிவ் கால் பண்றோம். இந்த ரெகர்சிவ் பார்ட்ல என்ன ஆகும்னா ஒவ்வொரு காலுக்கும் நம்மளோட லெஃப்ட் சப் அரே ஃபுல்லா சார்ட் ஆயிட்டு வரும். இங்க வந்துட்டு பிவட்டா எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் 2 இருக்குமா, ஸோ அது இந்த பொசிஷன்ல இருக்கும். இங்க லெஃப்ட் சப் அரே இருக்கிற பார்ட் எல்லாம் ஃபுல்லா சார்ட் ஆகி இங்கே ஸ்டோர் ஆயிடும். அண்ட் ரைட் சைடில் இருக்கிற எல்லா இதுவும் சார்ட் ஆகி இங்கே ஸ்டோர் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த என்டையர் திங் ரன் ஆகும். சரி, ரன் பண்ணி பார்த்துருவோம். எஸ், ஃபைனலாக நமக்கு சார்ட் அரே கிடைச்சிருச்சு. ஸோ எஸ், சிம்பிள் தான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.